அப்படியே வந்து வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பனி படர்ந்து ஒரு ஏர்லி மார்னிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது மக்களே. நம்ம வந்து இப்போ கேட்வே ஆஃப் மலபார் அண்ட் கேட்வே ஆஃப் நார்த் கேரளா அழைக்கப்படுகிற ஷொர்ணூரில் இருக்கோங்க. ஷொர்ணூரில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு குட்டி ஜேர்னி தாங்க இருக்க போது. ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் வந்து இன்றைக்கி ஷொர்ணூரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போக போகிறோங்க. ஷொர்ணூர்லேருந்து ட்ரெயின் நம்பர் 56604 இதாங்க ட்ரெயின் நம்பர். கோயம்புத்தூர் ஷொர்ணூர் நடுவில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின். ஐசிஎஃப் மெமு கிடையாது. நான் வந்து மெமு தான் வந்து கோயம்புத்தூருக்கும் ஷொர்ணூர் நடுவில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியுது பேசஞ்சர் ஒன்று வந்து ஐசிஎஃப் ரேக் வச்சு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்டெச் ஒரு 99 கிலோமீட்டர் வருங்க. அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு நமக்கு வந்து 100 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். ஸோ வந்து ஷொர்ணூர் ஜங்ஷனில் இருக்கும். ஏர்லி மார்னிங் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க வியூ. இது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்னால பெருசாக இருக்குது. கார் பார்க்கிங் என்ட்ரன்ஸ் வந்து அங்கே இருக்குதுங்க. ஸோ வெல்கம் பேக் டு மதன் சேனி. என் கூட சேர்ந்து நீங்கள் ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தயாராக மக்களே. இப்போ வாங்க மக்களே, அப்படியே போயிட்டு ஒரு டீ இல்லை காஃபி ஒன்று குடிச்சிட்டு அப்படியே நம்ம பயணத்தை ஷொர்ணூர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி நேராக பயணம் நம்ம வந்து ஜங்ஷனுக்கு நேர் ஆப்போசிட்ங்க. இங்கே வந்துட்டு ஒரு டீ கடை இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா டீ வந்து வாங்கியிருக்கோம். குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து உள்ளே போகலாங்க. நல்லா இந்த பனி படர்ந்த கிளைமேட்டுக்கு இந்த டீயை குடிக்க அப்படியே சூப்பராக இருக்குது. எதுக்காக இந்த ஷொர்ணூர் ஜங்ஷனை வந்து கேட்வே ஆஃப் நார்த் கேரளா அண்ட் கேட்வே ஆஃப் மலபார்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷொர்ணூர் தான் வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் தி கேரளாவில் இருக்கக்கூடிய ஊருங்க. உங்களுக்கு பாலக்காடு அண்ட் தென் வந்து உங்களுக்கு சவுத் கேரளா நார்த் கேரளா எல்லாத்தையுமே வந்துட்டு இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜங்ஷன் தான் இந்த ஷொர்ணூர் ஜங்ஷனுங்க. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளாக்குள்ள இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனே வந்துட்டு ரொம்ப பெரிய ஸ்டேஷனும் ஷொர்ணூர் ஜங்ஷன் தான். கிட்டத்தட்ட வந்து 7 பிளாட்ஃபார்ம் இருக்குது இந்த ஷொர்ணூர் ஜங்ஷனில். இப்போ வந்து உங்களுக்கு ஷொர்ணூர் ஜங்ஷன் வந்து உங்களுக்கு அமிர்த் பாரத் ஸ்கீமால் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு வேலைலாம் செஞ்சு சூப்பராக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே முன்னாடி தெரியும் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வண்டி போகிறதுக்கு தனித்தனியாக வந்து வழி பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு குட்டி பஸ் ஸ்டாப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஸ்டேஷனுடைய அந்த வெளியில் வந்து இந்த பில்டிங்கை பார்க்குறதுக்கு ஏதோ வந்து மலைப்பிரதேசத்தில் இருக்கிற ஸ்டேஷன் பில்டிங் மாதிரி இருக்குதுங்க. அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த பனி படர்ந்த கிளைமேட்டுக்கு பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது பார்க்கும்போது. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் மக்களே, நம்ம ட்ரெயின் 56604 பிளாட்ஃபார்ம் 3ல் வந்துட்டு டிபார்ட் ஆக போகுதுங்க. 8:20க்கு இங்கேருந்து வண்டி வந்து கிளம்பிடும். உங்களுக்கு எல்லா பிளாட்ஃபார்முக்கும் போகிறதுக்கு வந்துட்டு இந்த ஒரே ஒரு பிரிட்ஜ் மட்டும் தான் இருக்கனால மேலே வந்துட்டு இந்த பிரிட்ஜில் சரியான கூட்டம் மக்களே. அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம் 3க்கு வந்து இறங்கியாச்சு. இந்த வண்டிக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ரேக் ஷேரிங்க நான் சொன்ன மாதிரி. அதனால் வந்து இந்த வண்டி இப்போ எங்கேருந்து இந்த ரேக் வருது நமக்கு தெரில. ஒன்று நிலாம்பூர் ரோட்லேருந்து வருதா இல்லைனா கோழிக்கோட் சைட்லேருந்து வருதா என்ன நமக்கு தெரியல. வண்டி வந்தால் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வண்டிக்கோ ரேக் ஷேரிங் வண்டி வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இன்னொரு விஷயங்க, உங்களுக்கு ஷொர்ணூர் ஜங்ஷனில் வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே இந்த ஏசி வெயிட்டிங் ஹால் வந்து வச்சிருக்காங்க மக்களே. செம்ம ஃபெசிலிட்டிஸ் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான் வாங்குறாங்க. நல்லா வந்து சீட் வந்து ரெக்ளைன் பண்ணி நல்லா ஜம்முன்னு உள்ளே வந்து உட்காந்துக்கலாம். ஸோ நான் 3 மணி நேரம் நான் அங்கே தான் உட்காந்துருந்தேன். வேறு லெவலாக இருந்துச்சு. இந்த வண்டி வந்துட்டு பாலக்காடுலேருந்து உங்களுக்கு நிலாம்பூர் ரோடு போகிற வண்டி மக்களே. இந்த வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஃபுல் ஸ்ட்ரெச்சு. ஸோ பார்க்கலாம் பார்த்துருங்க, வேறு லெவல் இருந்துச்சு ரூட்லாம். ஸோ வந்து தரமாக இருக்கும். இப்போ வந்து எலக்ட்ரிக் லோக்கலில் ஓடுதுங்க இப்போ. ஸோ வந்து அந்த வண்டி இப்போ வந்து பிளாட்ஃபார்ம் 2ல் வந்து ஷொர்ணூரில் வந்து அரைவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்துருச்சு மக்களே. உங்களுக்கு வந்து கோழிக்கோட்லேருந்து ஷொர்ணூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பேசஞ்சர் இதுதான். உங்களுக்கு அப்படியே வந்து கோயம்புத்தூருக்கு வந்து கிளம்பி போகும். ரேக் ஷேரிங்க ஈரோடு டீசல் லோகோ செட்டுடைய வேப் 1 தான் போட்டு வந்து புல் பண்ணிட்டு வந்திருக்கு. வாங்க அப்படியே போய் ஒரு நல்ல கோச்சில் போயிட்டு சீட்டை பிடிச்சி உட்காருவோம். நம்ம வந்து செகண்ட் கோச்லேயே வந்து ஏறி சீட்டை பிடிச்சி உட்காந்துருவாங்க. எங்கேயோ ஒரு நல்ல விண்டோ சீட். ஓகே, இங்கேயே இருக்குது. அப்படி இங்கேயே உட்காந்துட வேண்டியதான். வண்டிக்கு வந்துட்டு எந்தெந்த வண்டிக்கு ஒரு ரேக் ஷேரிங் பார்த்தீங்கன்னா ஷொர்ணூர் வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சு உங்களுக்கு வந்து கண்ணூர், கோழிக்கோடு, திருச்சூர், அதுக்கப்புறம் நீலாம்பூர் ரோடு, கோயம்புத்தூர், இது மாதிரி 5 ஊருக்கு வந்துட்டு ஷொர்ணூர்லேருந்து வந்து கிளம்பக்கூடிய ஒரு பேசஞ்சராக வந்துட்டு இந்த வண்டி வந்து ரேக் ஷேரிங்கில் ஆப்ரேட் ஆகுதுங்க. ஸோ வந்து நம்ம வந்து ஏதோ இங்கே வந்து நம்ம வாசல் கிட்ட செகண்ட் கோச்சில் இது இங்கே வந்து ஒரு சீட் பிடிச்சி நம்ம உட்காந்தாச்சு. உங்களுக்கு வந்து ரேக் ஷேரிங் யூஸ் பண்ணி உங்களுக்கு கோழிக்கோட்லேருந்து வரும்போதே உங்களுக்கு வந்து இந்த சைடு பாலக்காடு போகிறதுக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூர் போகிறதுக்கும் இந்த வண்டி யூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி அங்கேருந்து வரும்போதே வந்துட்டு ஆட்களில் உள்ள உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. யாருமே இறங்கின மாதிரி இல்லை. ஸோ வந்து வண்டி இங்கேருந்து ஒரு 8:20க்கு கிளம்புங்க. நம்ம சீட்டில் போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை அப்படியே நம்ம ஷொர்ணூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏன் செகண்ட் கோச்சில் வந்து இடம் முடிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே நம்ம அந்த வாலியார் கார்ட் செக்ஷன் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் லாஸ்ட்லேருந்து கவர் பண்ணுவோமா பார்த்துருக்கோமா. இந்த செகண்ட் கோச் இந்த முன்னாடி இன்ஜின் கிட்ட இருந்தாலும் நான் பார்த்ததே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே செகண்ட் கோச்சில் வந்து சீட் பிடிச்சிருக்கேன். இங்கே உங்களுக்கு ஷொர்ணூர் ஜங்ஷன் வண்டி வந்து நின்னோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரீஃபில்லிங்கான வேலைகள்லாம் வந்துட்டு பலமாக வந்து போயிட்டு இருக்குதுங்க. சரியான ஒரு லாங் ஹார்னுங்க. லாங் ஹார்னுக்கு அப்புறம் நம்ம வந்து ஷொர்ணூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. சொன்னாப்பில் கேரளாவிலேயே வந்துட்டு மிகப்பெரிய ஸ்டேஷன் ஷொர்ணூர் ஜங்ஷன் தான். அங்கே நம்ம வந்து இப்போ கிளம்பியிருக்கோம். ரொம்ப பிஸியான ஸ்டேஷனும் கொடுங்க. உங்களுக்கு வந்து எப்போவுமே அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ட்ரெயின் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஸ்டேஷனுக்கு. ஸோ வந்து வண்டி கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அப்படியே அமைதியாயிருச்சு. ஒரு நல்ல ஒரு சன்ரைஸுங்க. சன்ரைஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் சன்ரைஸ் ஆகி கொஞ்சம் மேலே வந்துட்டாப்பில். வெயில் தெரியல உங்களுக்கு பண்ணியிருக்கனால. அப்படியே நம்ம வந்து ஷொர்ணூர் ஜங்ஷன்லேருந்து அப்படி டிபார்ட்டாகி வெளியே போயிட்டுருக்கோங்க. இப்போ ஷொர்ணூர் ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்தோன்னா நம்மளுடைய ஃபேவரட்டான வியூங்க, அந்த ஆல்கோ வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. எர்ணாகுளம் ஷெட்டுடையது. நான் வந்து ஆக்சுவலாக மக்களே உங்களுக்கு வந்துட்டு இப்போ தான் வந்து மங்களூர் இன்டர்சிட்டி இருக்கலாம், கோயம்புத்தூர் மங்களூர் இன்டர்சிட்டி அதில் தான் வந்து இங்கே இறங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டி வந்து நான் போட் பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் வந்து நல்ல வேலை நான் அதை சூஸ் பண்ணலங்க. அந்த வண்டி ஜஸ்ட் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உள்ள பிளாட்ஃபார்முக்குள்ள அரைவா இப்போ டிபார்ட் ஆச்சு. ஏன்னா வந்து இறங்கி வெளியே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப ரிஸ்க் ஆகி போயிடும். நல்ல வேலை நான் வந்து
வந்து மிட் நைட்டே வந்து உங்களுக்கு நம்ம புதுச்சேரி மங்களூர் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அதில் ஏறி நான் மிட் நைட்டே இங்கே வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வெயிட்டிங்காக இல்லை 3 மணி நேரம் ஸ்டே பண்ணியிருந்தேன். 90 ரூபா ஆச்சு. நல்லா இங்கே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப வந்து கோயம்புத்தூருக்கு நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு நீங்கள் வந்துட்டு திரும்ப இதே ரூட்டை கவர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதங்கம் வந்து எனக்கு கண்டிப்பாக புரியுது. என்னுடைய தப்பு தான். எனக்கு வந்து கடந்த ஒரு 2-3 வாரமாக ரொம்ப வந்து ஒர்க் வந்து டைட் ஷெட்யூலுங்க. அதனால் எங்கேயுமே வெளியே நகர முடியல. கண்டென்ட் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுற கூட என்கிட்ட வீடியோ கிடையாது. இந்த வீடியோ நான் இப்போ உடனே எடுத்து உங்களுக்கு சண்டே வந்து நான் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறக்காக இப்போ வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஸோ வந்துட்டு அதனால தான் வந்துட்டு இந்த ரூட்டை நம்ம கவர் பண்ணுறோம். நம்ம மெமூவில் கவர் பண்ணியிருக்கோம் இந்த ரூட்டை. இப்போ தான் வந்து பேசஞ்சர் ட்ரெயினில் கவர் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷொர்ணூர் ஜங்ஷன்லேருந்து அப்படியே வந்து கேபின் வழியாக உங்களுக்கு வந்துட்டு சவுத் கேரளா வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதுங்க. அப்படியே பாரதப்புழா ரிவர் வழியாக உங்களுக்கு அப்படியே அந்த சைடு வந்து கிராஸ் ஆகும், திருச்சூர் போகும். இதே மாதிரி உங்களுக்கு அந்த சைடுலேயுமே ஒரு லைன் வந்து கிராஸ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலக்காடுலேருந்து அப்படியே ஷொர்ணூர் ஜங்ஷன் வராமல் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்து திருச்சூர் லைனை கிராஸ் பண்ணக்கூடியது. எவ்வளோ அழகுன்னு பாருங்கள் மக்களே. அப்படியே நல்லா க்ரீன் கலர் ஒரு பிளாங்கெட் எடுத்து அப்படியே வந்து போத்துன மாதிரி இருக்குது. அதுவும் இந்த பனி படர்ந்த ஒரு வெதர் கண்டிஷன் இதில் வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து அருமையாக இருக்குதுங்க. அப்பா, வேப் ஒன்னுடைய ஹாரன் நல்லா வந்துட்டு எதிரொலிக்குது இந்த அப்படியே இந்த எம்டி ஸ்பேஸில் பட்டு. இது ஏதோ சின்னதாக ஒரு ஓடை மாதிரி போயிட்டுருக்கு. ஷொர்ணூர்லேருந்து நமக்கு வண்டி வந்து கிளம்பும்போது உங்களுக்கு வந்து கோச்சஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வந்து அப்படியே ஃபுல்லாகிடுச்சுங்க. ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. அங்கங்கே எல்லாருமே ஃப்ரீயாக வந்து உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இனி அடுத்து வரக்கூடிய சின்ன ஹால்ட்டு, முக்கியமாக பாலக்காடு ஜங்ஷன், அங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரௌட் ஏறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பாலக்காடு ஜங்ஷனுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கும் கோயம்புத்தூர் சைடு போகிறவங்களுக்கும் உங்கள் காலேஜ் ஸ்கூல்லாம் போகிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வண்டிங்க. ஈவினிங் டைமும் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு சரியான யூஸ்ஃபுல் உங்களுக்கு 2 டைமிங்குமே பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து இந்த வண்டி வந்து மக்கள் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம சொல்லணும். அப்படியே இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம ஷொர்ணூர்லேருந்து வெளியே வரும்போதே வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வியூ காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படியே ஒரு மலை, கீழே வந்து நம்ம சொன்னாப்பில் ஒரு க்ரீன் கலர் பிளாங்கெட்டை போத்துன மாதிரி ஒரு அருமையான ஒரு வயல்வெளி, அங்கே வந்து ஒரு தோப்பு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே சின்ன வீடுகள், பறவை பறக்குது. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அந்த தூரத்தில் ஏதாவது தெரியுதா? அதாவது உங்களுக்கு வந்து அங்கே எதுவுமே தெரிலங்க, விசிபிலிட்டியே இல்லை. மணி வந்து 8:30 மணி ஆகுது. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த பனி வந்து இன்னுமே வந்து இறங்கலைங்க. உங்களுக்கு அப்படியே இருக்குது படர்ந்து போய். அப்படியே இந்த பாரதப்புழா ரிவரை ஒட்டியே நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுவோம். நீங்கள் ட்ரெயினில் ரைட் சைடு இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த பாரதப்புழா ரிவர் வந்து ஒட்டியே உங்கள் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு செக் டேம் கூட தெரியுங்க. அதுவுமே வியூ வந்து அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து மன்னனூர் அப்படிங்கிற ஒரு ஹால்ட்டு கிட்ட வந்துருக்கோங்க. வண்டி அப்படியே ஸ்லோவாக வந்து போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அப்படியே இங்கே வரும்போதே வந்து அது ஒரு வில்லேஜ் ஃபீல் அப்படியே வந்து நம்மளை தொடுதுங்க. அப்படியே வந்து மன்னனூர் சின்ன ஹால்ட்டு தான், ஒரு குட்டி வில்லேஜ் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வண்டி வந்து உள்ளே வந்து இப்போ அரைவாக போகுது. நம்ம வந்து லூப் லைன் எடுத்து இந்த சைட் பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்து அரைவாக போகிறோம். மொத்தம் 3 லைனுங்க உங்களுக்கு இந்த ஸ்டேஷனில் பெரியுது. நடுவில் மெயின் லைன் ஒன்று போகுது. இப்போ நம்ம லூப் எடுத்து இந்த சைட் பிளாட்ஃபார்முக்குள்ளே அரைவாகிட்டு இருக்கோம். க்ரௌடை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு கூட்டம் இல்லைங்க. மொத்தமாகவே வந்து ஒரு 10 பேர்த்துக்குள்ளே தான் இங்கே போட் பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு கேரளா ரயில்வே ஸ்டேஷன். சின்னதாக இருக்குது, அருமையாக இருக்குது. உங்களுக்கு நான் டிக்கெட் ப்ரைஸ் சொன்னால் என்னென்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நமக்கு ஷொர்ணூர்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த வண்டியில் வந்துட்டு 25 ரூபா தாங்க ஒரு ஆளுக்கு. இது வந்து பேசஞ்சர் வண்டி, அதனால் வந்து 25 ரூபா தான் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து செம்ம யூஸ்ஃபுல்லுங்க. ஒட்டப்பாலம்னு நிறைய கூட்டம் வந்துட்டு நம்ம வண்டியிலேருந்து டீபோட் பண்ணாங்க. பட் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு போட் பண்ணிட்டாங்க மக்களே. ஒட்டப்பாலம் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ க்ரௌட் வந்துட்டு உங்களுக்கு ட்ரெயினில் வந்து நமக்கு போட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்குது. வேப் 7ஓட எந்த வண்டியாக இருக்கும் தெரியலையே. ஆனால் ஏதோ ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்குது. சபரியா LHP கோச் வந்துக்கிட்டு இருக்குது. எந்த வண்டி? ட்ரிவாண்ட்ரம் நார்த். ட்ரிவாண்ட்ரம் நார்த் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. அங்கே
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் டேம் சொன்னலங்க, அது அங்கே தெரியுது பாருங்கள், வியூ நல்லா தெரிஞ்சுது. இதோ இதுதான் அந்த வியூ, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வாவ். லக்கிட்டின்னு ஒரு ஹால்ட் வந்திருக்கும். ஆக்சுவலாக ஒரு சின்ன ஹால்ட்டுங்க. அந்த சைட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்படியே ராவாக இருக்குது, அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டேஷனும் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டேஷன் தான். பட் வந்து லோக்கல் க்ரௌட்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து பாலக்காடு போய் வண்டி வந்து காலியாகும்னு நினைக்கிறேன். மான்கரா ஸ்டேஷன் வந்திருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குன்றீங்க பிளாட்ஃபார்ம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்சைட் இருக்கிற பிளாட்ஃபார்மு. இதுக்கு அப்படியே உங்களுக்கு வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு வந்து பாரதப்புழா ரிவர் வந்து போயிட்டுருக்குங்க. செக் டேம், இன்னொரு செக் டேம் இருந்துச்சு, அதை நான் கவர் பண்ண மறந்துட்டேன். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த ஸ்டேஷன். அதாவது இந்த புல்லெல்லாம் வெட்டாமல் போட்டிருக்காங்க, அந்த பிளாட்ஃபார்மை க்ளீன் பண்ணாமல். அதுதான் வந்து இன்னும் வந்து அந்த ராவான அழகை வந்து சேர்க்குது இந்த ஸ்டேஷனுக்கு. பாலக்காடு ஜங்ஷன் இருக்காங்க. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கோச் ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுச்சுங்க. நிறைய பேர் வந்துட்டு டீபோட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு காஃபி இல்லை டீ வாங்கி குடிப்போமா. பாலக்காடில் நம்ம வந்து ஒரு காஃபி வாங்கியிருக்கோம். இங்கே இந்த தன்பாத் ஆலப்புழா வண்டி வந்து உள்ளே அரைவாகிட்டு இருக்குதுங்க. நமக்கு வந்து கோச்சுக்குள்ளே கூட வந்து உட்கார முடியல, அந்தளவுக்கு வந்து ஒரு பேட் ஸ்மெல்லு இந்த வண்டி வந்து கிராஸ் ஆகும்போது. அந்த விண்டோலாம் பாருங்களேன், எந்த அளவுக்கு வந்துட்டு அழுக்காக இருக்குது, சுத்தமாக வந்து க்ளீனாக இல்லைங்க அந்த வண்டி. பாலக்காடு ஜங்ஷன் வந்து இப்போ அங்கே நம்ம கிளம்பியாச்சுங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து வழக்கம் போல் நிறையா டைம் பார்த்துருக்கோம். நமக்கு வந்து கஞ்சிக்கோடு, வாழையாறு, எட்டிமடை, மதுக்கரணை, ஸோ அந்த ஹால்ட்லாம் தான் வரப்போகுது. இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கிளைமேட் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து மோடமாக மாறிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் வந்து பனி படர்ந்துருந்துச்சு, இப்போ வந்து மழை வர்ற மாதிரி வந்து கிளைமேட் வந்து மாறிடுச்சு. எனக்கு இன்னும் மலைகள் வந்து கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா மிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது. இன்னுமே வந்து உங்களுக்கு அந்த பனி படர்ந்து தான் இருக்குது, அதனால் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரோடு போகுதுங்க, தெரியுதா வண்டிலாம் போகிறது. அந்த மரத்துக்கு அந்த சைடு வந்து ரோடு வந்து பேரலாக அந்த சைடு போயிட்டுருக்கு. கஞ்சிக்கோடு தாண்டி போயிட்டு இருக்கோங்க. நமக்கு வந்துட்டு கஞ்சிக்கோடு தாண்டோடனே வந்து ட்ராக் வந்து பிரிஞ்சிருங்க. நமக்கு இங்கேருந்து போகும்போது ஒரு சிங்கிள் லைனாக போகும், அதே மாதிரி அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வர லைன் அந்த சைடு தள்ளி வரும். ஆனால் உங்களுக்கு வியூஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அங்கேருந்து வர லைனை விட இங்கேருந்து போகும்போது தான் வந்து வியூஸ் வந்து தரமாக மாட்டோம். ஒன்றுமே தெரியாது நினைக்கிறேன், ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட் வந்து கவர் பண்ணியிருக்கு. மழை எதுவும் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இது வந்து எலிஃபேண்ட் வந்து கிராசிங் ஜோன் மக்களே, அதனால வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தாங்க போவாங்க, ஹார்னுமே வந்து கொடுத்துட்டே தாங்க போவாங்க. இந்த அப்படியே இந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு இந்த பக்கத்தில் இந்த பேரலல் ரோட்டில் போகிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது மக்களே. பார்க்குறதுக்கு வியூ வாவ், சீரியஸ்லி சூப்பராக இருக்குதுங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ லைட்டாக ஒரு மழை மட்டும் தூரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோடு அப்படியே மின்னும், பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும். எவ்வளோ கிட்டத்தில் போகுது பாருங்கள் ரோடு. அப்படியே வந்து நியர்பை வாழையார் வந்தாச்சுங்க. ஸோ வாழையார் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து நம்ம அரைவாக போகிறோம். நானும் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கேர்வில் வந்து உங்களுக்கு அதை கவர் பண்ணி காட்டிடலாமான்னு பார்க்குறேன். பட் வந்துட்டு மலையோடைய வியூ வந்து சுத்தமாக தெரிலங்க. நீங்கள் அங்கேயே பார்க்கலாம், உங்களுக்கு வாழையார் தாண்டி கூட ஒன்றுமே தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பிளாங்காக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது. ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேப்புங்க. ஸோ வந்து இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும். இல்லை இந்த இடத்துல வர உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஓகேவாக இருக்குது. உங்களுக்கு அந்த கேப் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த ஸ்டேஷனில் இன்னொரு விஷயம், குரங்குகள் வந்து நிறையா இருக்கும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, திங்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா வாங்கிட்டு போகும். அதோட நேச்சர் கண்டிப்பாக அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சேஃபாக இருந்துக்கோங்க. பாருங்க, சொல்லி வாய் மூடில் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக வந்து எவ்வளோ மங்கீஸ் இருக்குது அப்படின்னு. இதோ ஃபுல்லாக விளாண்டுட்டு இருக்குது. வெளியே வந்து மழை பெய்யுதில்ல, அதனால் அந்த ஷெட்டுக்குள்ளே இருக்கலாம். இந்த வண்டிக்கான ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குன்னா, இது வந்து ஷொர்னூரை வந்து பேஸாக வச்சு உங்களுக்கு ரன் ஆகிறதுனால வந்து ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து ஷொர்னூரில் தாங்க ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் நடக்குது. ஆலையார்லேருந்து இப்போ டிபார்ட் ஆகிருக்கோம். கொஞ்சம் வந்து ட்ராக் மட்டும் பிரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இப்போ சபரி எக்ஸ்பிரஸை பார்க்கலாங்க. அந்த ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்குது வாழையார் ஸ்டேஷனுக்கு. அது இந்த கிளைமேட்டில் அப்படியே பார்த்தா சூப்பராக இருக்கும். நல்லா வேப்ஸ் அவனோட வருவாப்பில். வாவ் மக்களே, இதை தாங்க நான் எதிர்பார்த்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சபரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். கரெக்டான டைமிங் நம்ம வரோங்க.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு கேர்வ் எடுத்து கரெக்டாக வந்துச்சுங்க. செம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல மக்களே. ஃபுல்லாக கிராஸ் ஆயிருங்க ஐயா. கோயம்புத்தூரில் நல்ல மழையாமல். இப்போ தான் நான் வீட்டில் வந்து ஃபோன் பண்ணி விசாரித்தேன். இங்கெல்லாம் மழை வருதாங்க எப்படி. நாங்கள் வந்து பயங்கரமாக மழை பெய்யுது, அப்படியே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அப்படியே வந்து இருட்டின மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ வந்து கோயம்புத்தூரில் செம்ம மழை வெயிட் பண்ணிகிட்ருக்கு நமக்காக. நம்ம வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் தாங்க நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே மெதுவாக போவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப்டர் மதுக்கரை உங்களுக்கு ஸ்பீட் வந்து பிக்கப் எடுத்துருவாங்க. உள்ளுக்குள்ளே எங்கேயாவது இருந்துச்சுன்னா பார்க்கலாங்க. நிறையா வந்து இந்த ஏரியாவில் வந்துட்டு யானைகள் நடமாட்டம் வந்து அடிக்கடி நிறையா இருக்கும். நம்ம லக் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். நீங்கள் ட்ரெயினில் போகும்போது கவனிச்சிட்டே இருங்க. அப்படியே உட்காந்து பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் ஒரு டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து மழை வந்து நமக்கு தெரியணுங்க. நமக்கு வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து மிஸ்ட் வந்து கவர் பண்ணிக்கனால நமக்கு ஒரு வியூவும் தெரில. அப்படியே வந்து ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்குது, பிளாங்காக பாருங்க. ஏதாவது தெரியுதா? எங்கடா இங்கேருந்து மழையை காணும் அப்படின்னு தாங்க இருக்குது. எட்டிமடையில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கொஞ்சம் பிளாட்ஃபார்முடைய ஹைட் வந்து சுத்தமாகவே பற்றலாங்க. கீழே தரையோட தரையாக இருக்குது. கஷ்டப்பட்டு தாங்க இறங்கி போகிறாங்க எல்லோரும். அந்த அமிர்தாவில் படிக்கிறவங்க சீரியஸ்லி செம்ம லக்கிங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு சுற்றி வந்து மலை, நமக்கு அப்படியே நடுவில் வந்து காலேஜ் வைக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும். பக்கத்தில் ரயில்வே ட்ராக் வேறு சொல்ல வேணும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா எட்டிமடை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம வந்து அப்படியே டிபார்ட் ஆகிட்டு இருக்கோங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கேருந்து இறங்கி ஏதோ இப்படி நடந்து போயிடுவாங்க போல். இப்படியே போனால் இங்கே வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் பார்த்தீங்களா, இதோ அங்கே தான் தெரியுது பாருங்கள் காலேஜ். அதுதான் வந்து அமிர்தா யூனிவர்சிட்டி. அங்கே ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இது காலேஜுக்குள்ளே போகக்கூடிய கேட்டு தான் போல். ரயில்வே கேட்டு ஒட்டியாக இருக்குது. இப்போ வந்த கிராசிங் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு வந்துடுச்சு. நம்ம சென்னை எக்மோர் டு மேங்களூர் எக்ஸ்பிரஸ் தான் வந்துச்சு. ஸோ வந்து நியர்பை போத்தனூர் வந்துட்டோங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து போத்தனூரில் க்ரௌட் எந்த அளவுக்கு இறங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. மேஜராக எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் ஜங்ஷன் தான் போய் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து க்ரௌட் ஏறினதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷொர்ணூர், அதுக்கப்புறம் அங்கேருந்தே கொஞ்சம் பேர் வராங்க. ஷொர்ணூருக்கு முன்னாடி கோழிக்கோட்லேருந்து ரேக்ஸாரிங்கில் வரும்போது கொஞ்சம் பேர் வராங்க. எங்கே ஏறுறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாலக்காடு, உங்களுக்கு ஒட்டப்பாலம், தென் உங்களுக்கு வந்து இறங்குற கூட்டம் வந்து மோஸ்ட்லி வந்து கோயம்புத்தூர் தான். போத்தனூர் ஜங்ஷன் மக்களே ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஜங்ஷன். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த சைடு இருக்கிற பில்டிங்லாம் வந்து இன்னுமே வந்து அந்த காலத்து பில்டிங் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமான ஜங்ஷன், கோயம்புத்தூருடைய இன்னொரு டெர்மினல் கூட சொல்லலாம். உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நிறையா ட்ரெயின்ஸ் வந்துட்டு இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போவே வந்துட்டு நிறையா ட்ரெயின் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. அது வந்து கொஞ்சம் வந்துட்டு எனக்கு மனசு வந்து வருத்தமாக இருக்குங்க. கோயம்புத்தூர் மெயின் ஜங்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் போத்தனூர் வந்தால் எனக்கு ஓகே, ஹாப்பி, எல்லாத்துக்குமே ஹாப்பி. ஆனால் ஒரு சில ட்ரெயின்ஸ்லாம் ஜங்ஷனுக்குள்ள அலோவ் பண்ணாமல் அப்படியே வந்து உங்களுக்கு பைபாஸ் பண்ணி இங்கே போத்தனூர் ஜங்ஷன்லேருந்து விட்டுறாங்க அந்த சைடு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வாவ் மக்களே வந்தே பாரத் மக்களே. நம்மளுடைய பெங்களூர் எர்ணாகுளம் வந்தே பாரத் கரெக்டாக நமக்கு வந்துட்டு போத்தனூர் ஜங்ஷனில் வந்து நமக்கு வந்து கிராசிங் வந்து வந்திருக்கு. அந்த வண்டி வந்து மெதுவாக வந்து நமக்கு போத்தனூரை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்குதுங்க. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து வந்தே பாரத்தை நம்ம வந்து பார்ப்போன்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸ்லி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. நல்லா நீட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் அங்கே தள்ளி வந்துருந்தா அந்த வண்டி ஸ்பீடாக வந்து ஸ்கிப் அடிச்சிருக்கும். பார்க்க சூப்பராக இருந்திருக்கும். இப்போ தானங்க உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், புலம்பிட்டு வந்தேன். அதாவது அந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பரௌனிலேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் போகக்கூடிய ஒன் வே ஸ்பெஷல் வண்டிங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருகூர் ஜங்ஷன்லேருந்து அப்படியே வந்து போத்தனூர் வந்துட்டு இந்த சைடு விட்டுறாங்க. கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்குள்ளே வந்து போகாமல் வந்துட்டு இங்கே போத்தனூர் வருது. போத்தனூர் வரது வந்துட்டு நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. இன்னொன்று உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் டு போத்தனூர் ஜங்ஷனுக்கு வந்துட்டு பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா கொண்டு வந்தாங்கன்னா இங்கே வந்து ட்ரெயின் போட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு என்னமோ அந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லோரும் டீ காஃபி இதெல்லாம் வாங்கி குடிச்சு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து டஸ்ட்பினில் போடுங்க. உங்களுக்கு ட்ரெயின்லேயே வந்து ஏதோ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு டஸ்ட்பின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு போட்டு கீழே போய் இங்கே பாருங்கள் இவ்வளோ குப்பையை வந்து கீழே போட்டால் பாவங்க அங்கே உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூருக்குள்ளே அப்படியே வந்து நம்ம அரைவாயிட்டு இருக்கோம். ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்குங்க ஏதோ ஒன்று.
108 போயிட்டுருக்கு. எஸ் மக்களே, செகண்ட் பிளாட்ஃபார்மில் அரைவ் ஆகிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் சந்திப்பு. ஓகேங்க, மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே வந்து வீட்டுக்கு நான் கிளம்புறேன். நல்லா க்ரௌட் வந்துட்டு கோயம்புத்தூர் வந்து டீபோர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.